நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். எம்எல்ஏ சொன்னாருங்கிறதுக்காக ஒரு குற்றவாளியை எங்களால விட முடியாதியா? அதெல்லாம் சரிதான், என்னால விட முடியாது. என்ன போலீஸ்காரனும் வாழணும் இல்லையா? ராத்திரி 10 மணி வாக்குல கோட்ரஸுக்கு வந்துரு. என்னையா வேணும்? நான் ஒருத்தனை கொண்டுட்டேன். நீ இப்ப என்ன சொன்ன? சார், நான் ஒருத்தனை கொண்டுட்டேன். யார? விட்டுக்காடு வாசனோட பையன் சிவராஜனை. ஏய் அயோக்கிய பயல, ஒருத்தனை கொன்னு போட்டுட்டேன்னு என்கிட்டே வந்து கூலா சொல்றியா நீனு? இந்த கேஸ் ரொம்ப தலைவலியா இருக்கும் போல் இருக்க. பார்க்க நல்ல பையமா இருக்கான். வெட்டுக்காடு வாசனோட பையன் சிவராஜனை கொன்னதா இவன் சொல்றானே. உன்னோட பேர் என்னடா? அசோகன். அப்பாவோட பேரு? அச்சுதன் குரூப். சிவராஜனுக்கும் உனக்கும் என்ன உறவு? எந்த உறவும் இல்ல. அப்புறம் எதுக்கே அவனை கொன்ன? எப்படி அவனை கொன்ன? அடிச்சு கொன்னியா, வெட்டி கொன்னியா, இல்ல கழுத்தை நெரிச்சியா, இல்ல குத்தி கொன்னிட்டியா? அடிச்சு கொன்ன. கம்பி எடுத்து தலையில் அடிச்சேன். இவன் சொல்றதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை உண்மையா இருக்குமோ? இருக்கும் சார், ஆளை பார்க்கறதுக்கும் அப்படிதான் இருக்கான். சரி, கொன்னி அந்த பணத்தை என்ன பண்ணன்னு சொல்லு. அது அங்கேயே தான் இருக்கு, நான் தங்கியிருக்கிற வீட்டுக்கு முன்னாடி. இவன் சொல்றது உண்மைதான் சார். மேலங்குளத்துக்காரங்க கேஸ்ல ஒரு கிழவனையும் 2 பொண்ணுங்களையும் இவன் குடிசையில இருந்து நாம கூட்டிட்டு வந்தோம்ல. ஓ அசோகன், இப்பதான்டா எனக்கு ஒன்ன ஞாபகமே வருது. சிவராஜ் எதுக்குடா உன் இடத்துக்கு வந்தான்? தெரியல. நீ எதுக்கே அவனை கொன்ன? ஒரு அப்பாவி பொண்ணை நாசம் பண்ணிட்டான். இதுக்கு முன்னாடி நாங்க புடிச்சிட்டு வந்தோமா அந்த பொண்ணையா? ஆமா. அதுல ஒரு பொண்ணுக்கு கண்ணு வேற சரியா தெரியல. ஆமா சார், துளசி. அவளைதான் அந்த பொறுக்கி நாசம் பண்ணிட்டான். அவனை நான் கொன்னுட்டேன். இவன் சொல்றதை கேட்கும்போது இது எல்லாம் உண்மையா இருக்குமோன்னு தான் எனக்கு தோணுது. கரெக்டு தான் சார். நீ அங்க போய் இவன் சொல்றதெல்லாம் உண்மையானு தெரிஞ்சிட்டு வா. எனக்கு இப்பவும் இவன் சொல்றதுல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை சார். நீ இப்போதைக்கு அந்த மூலையில போய் நில்லு. இங்க பாரு, இதுக்கு உனக்கு கண்டிப்பா தூக்கு தண்டனை தான்டா. ஹலோ,
என்னாச்சு உங்களுக்கு? உங்களுக்கு ரொம்பவே வேர்க்குதேங்க. உடம்புக்கு ஏதாவது முடியலையாங்க? எல்லாமே முடிஞ்சது கௌசல்யா. என்னாச்சுங்க? அப்படி என்னங்க ஆச்சு? நம்ம பையன் பையன் அவனுக்கு என்னங்க ஆச்சு? அவன் ஒரு ஆளை கொன்னுட்டானா. கொன்னுட்டானா? யாருங்க? யாரா இருந்தா என்ன, நம்ம பையன் வாழ்க்கை நாசம் ஆயிடுச்சு. இந்த குடும்பம் இப்ப உடைஞ்சு போயிடுச்சு. துளசி அக்கா, துளசி அக்கா, துளசி அக்கா, என்னை ஏமாத்துறதுக்காக நான் கூப்பிட்டு அமைதியா இருக்கீங்களா? ஐயோ அக்கா, இங்க பாருங்க, உங்க ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு கிடக்குது. நீங்க பார்க்கலையா? எங்க அம்மா கிட்ட சொன்னா தைச்சு கொடுப்பாங்க. ஆமா, உங்களுக்கு தான் கண்ணு தெரியாதுல்ல. சரிக்கா, எந்திரிங்க, நம்ம கண்ணாமூச்சி விளையாடலாம். துளசி அக்கா, நான் 20 வரைக்கும் என்றதுக்குள்ள நீங்க எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கோங்க, நான் உங்களை கண்டுபிடிக்கிறேன். இப்ப நம்ம 2 பேருக்குமே கண்ணு தெரியாதுல்ல. நான் எண்றேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. துளசி அக்கா, அங்கே இருங்க, போகாதீங்க. துளசி அக்கா, துளசி அக்கா, போகாதீங்க, போகாதீங்க, அங்கே நில்லுங்க. அக்கா, போகாதீங்க, அங்கே நில்லுங்க. அங்க போக கூடாதுக்கா, இதுக்கு மேல போக கூடாது. அக்கா, போகாதீங்க. துளசி அக்கா, ஐயோ, துளசி அக்கா, துளசி அக்கா, துளசி அக்கா, ஐயோ, துளசி அக்கா, துளசி அக்கா, துளசி அக்கா, துளசி அக்கா. ஹலோ, கஜேந்திரன் எதுக்கு அவங்க கூட போனா? அவன் இப்ப எங்க? ச்சே.
இடம் எனக்கு தெரியும், ஏறிக்கம்மா. வேகமா வந்து ஏறுமா. அம்மா என்னாச்சுமா? அம்மா என்னம்மா ஆச்சு? கொஞ்சம் தண்ணி கொடுமா. ஜெயா, ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வா. என்னம்மா, உடம்புக்கு ஏதாவது முடியலையா? அம்மாக்கு என்னாச்சு பாமக்கா? இந்தாங்கம்மா. அம்மாக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா என்ன? டாக்டர் கால் பண்ணவாமா? வேண்டாமா. அம்மா உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்கம்மா. கஜேந்திரன் இங்க வந்தானா? இல்ல. மகி என் வீட்டுக்கார ஆபீஸ்ல இருக்காரு. ராஜுவாதான் இருக்கானா? அவருக்கு ஏதோ ஒரு கால் வந்தது, அதுக்கப்புறம் கிளம்பி வெளியே போயிட்டாரு. நான் அவர்கிட்ட கேட்டேன், ஆனா ஒன்னும் சொல்லல. ஏமா என்ன ஆச்சு? நம்ம அசோக ஒரு ஆளை கொன்னுட்டானா? அப்ப நம்ம கஜேந்திரனும் அங்கதான் இருந்திருக்கான். அவனும் தப்பு பண்ணிருக்கானான்னு எனக்கு தெரியல. நான் எல்லாருக்கும் கால் பண்ண, ஆனா யாருக்குமே கால் போல. வேண்டாம்மா. அசோகனா, 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 என்ன ஆச்சு? அசோகனா, துளசி எங்க? புடிங்க அவள.
இப்ப யாரையும் உள்ள விட முடியாது. என்கொயரி முடியட்டும். என் தங்கச்சி. அவளை பிடிங்க. சார் சொன்னது கேட்கலையாடி? விடு விடு விடு. அசோகனா, என் தங்கச்சி துளசி எங்கண்ணா? நம்மோட துளசி. வாய மூடுறா. நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொன்னா போதும். அப்படி தள்ளிப்போமா. இப்ப இறந்து போனது இவரோட பையன் தானே? பாவம், சின்ன வயசு. வாங்க சார். இப்போ எஸ்ஐ சார் தான் இருக்காரு. இன்ஸ்பெக்டர் சார் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவன் கிடைச்சிட்டானா? ஆமாம், ஸ்டேஷனுக்கு வந்து சரணடைஞ்சிட்டான். இல்லைன்னா நாங்களே தூக்கியிருப்போம். இப்போ என்கொயரிக்காக கூப்பிட்டு வந்திருக்கோம். வழி விடுங்க, ஓரமா இல்லைங்க. சார் இல்லுங்க இல்லுங்க சார். மிஸ்டர் வாசவன் என்ன பண்றீங்க சார்? போலீஸ் கஸ்டடியில் எடுத்த குற்றவாளியா இப்ப நீங்க அடிச்சிட்டு இருக்கீங்க சார். சொன்னா கேளுங்க சார், விடுங்க சார். மகனை கொண்டுட்டு இந்த பூமியில நீ வாழ நினைக்கிறேடா? குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கதான் சார் போலீஸ் கோர்ட்லாம் இருக்கு. இந்த விஷயத்துல நான் போலீஸ் கோர்ட்டையும் நம்ப மாட்டேன். உனக்கு தண்டனை கொடுக்க போறது சொன்னா கேளுங்க சார். வேணாம் சார். என் பகஸ் செத்து படுத்திருக்கிற இந்த மண்ணுல வச்சுதான் உன்னை நான் கொல்ல போறேன். சார் எதா இருந்தாலும் பேசி சாவுக்கு காத்துக்கிட்டுடா. உன் மகன் சாவ விரும்பி வாங்கினான்டா. கண்ணு தெரியாத ஒரு அப்பாவி பாவப்பட்ட பொண்ணை கெடுத்து நாசம் பண்ணதுக்கு கடவுள் கொடுத்த தண்டனைடா அது. துளசி, அந்த பொண்ணு அங்க இல்லம்மா. துளசி, துளசி எங்க? துளசி என்ன பண்ணாங்க? துளசி, அவன் ஜெயில நிம்மதியா இருக்கிறதுக்கு நான் விட மாட்டேன்டா. பேசாம அவனை நம்மளே போட்டலாம் முதலாளி. இந்த விஷயத்துல
நீங்க யாரும் உதவி பண்ண வேணாம் எனக்கு. அவனோட சங்க அறுத்து அவன் ரத்தத்தை என் கையில பார்க்க போறேன். அப்பதான் என் கோத்தியம். சார் வாங்க சார், வண்டியில இருங்க. என் பையன் போய் சேர்ந்துட்டாயா. இதுக்கப்புறம் நான் எதுக்காக வாழணும்? சார் ஏறுங்க சார். அவனை கொன்னு குழி தோண்டி புதைக்காம எனக்கு தூக்கம் கொஞ்சம் கூட வராது. சார் நீங்க வண்டியில ஏறுங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.